சென்னையில் போத்தீஸ் ஜவுளி நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் செந்தில். வணக்கம், விவரங்கள். தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அதே போல அந்த உரிமையாளர்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்களது அலுவலகங்களில் இன்று காலை 7 மணி முதல் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி சென்னை அண்ணா நகரில் ஜவுளி ஏற்றுமதியாளர் ஒருவர் வீட்டிலும், கைதாப்பேட்டையில் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரிகள் ஒருவர் வீட்டிலும் 3 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனையானது நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும், அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள், அதே போல குரோம்பேட்டை, அதே போல கொரட்டூர், பாடி புதுநகர், அம்பத்தூர் புதுநகர் என பிரபல ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் வீடு, அதே போல அவர்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வீடு என நீலாங்கரையில் உள்ள அதன் இயக்குநர்கள் வீடு 2 வீடு என மொத்தம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பிரபல தனியார் நிறுவனத்தின் ஜவுளி நிறுவனத்தின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் தொடர்புடைய மற்ற இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. குறிப்பாக தியாகராய நகரில் உள்ள 2 ஜவுளி கடைகள், குரோம்பேட்டையில் உள்ள ஒரு ஜவுளி கடை ஆகிய இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. இதே போல தமிழகத்தில் மற்ற நகரங்களிலும் உள்ள அந்த ஜவுளி நிறுவனத்தின் கடைகளில் சோதனை நடைபெறுகிறது.